கூப்பிட்டாச்சு. கூப்பிடுவோமாக்கா? ஆத்தா ஈஸ்வரி தாய் மாறி தாய் ஏழைக்கு இறங்கணுமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை துன்பமே வாழ்க்கையை எப்படில வந்து உட்காந்து ஆத்தா கட்டாவு தெரி என் தாய் ஆத்தா ஈஸ்வரி வாயிட்டு கூப்பிடுதாய் ஆத்தா என்னை பெத்தம்மா ஏழை மகளுக்கு இறங்கி வாடி தாய் ஆத்தா கண்ணீரும் கம்மலுமா இருக்கு இந்த கலியுகத்தில் நான் ஏன் பிறந்தின்னு கேட்குற உண்மையா தாயி அழகை படைச்ச அறிவை படைச்ச ஆனால் உடம்பு ரீதியாகவும் மனசு ரீதியாக நொந்து நூலாக போய் உட்காந்துருக்கின்ட்டேன் சரியா என் கண்ணாடி முன்னாடி நான் நின்று அழகா இருக்குன்னு மட்டும்தான் பார்க்க முடியும் தவிர என் உடம்புலேயும் உள்ளத்துலேயும் அது அழகு இல்லைன்னு இருக்க உண்மையா சரியா தாயி மனசில் ஏன் எப்போ பார்த்தா ஒரு சஞ்சலம் உன்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது சரியா தாயி குடும்பத்தில் கொஞ்ச நாளாகவே உனக்கு நிம்மதியே இல்லை உண்மையா சரியா வைத்திய செலவும் விரைய செலவுக்கும் பஞ்சமே இல்லாத மக ஏன் வருது எதுக்கு வருதுன்னே தெரியாது சரியா தாயி குடும்பத்தில் வந்து ஆத்தா நான் தெய்வத்தை மட்டும்தான் கும்பிடி மனுஷர்கிட்ட சொல்லி அழுக மாட்டேன்னு சொல்லுவேன் எதாக இருந்தாலும் தெய்வம் பார்த்துக்குறேன்னு சொல்லிடுவேன் சரியா கட்டுன அரசே வந்து கொஞ்ச நாளாக வந்து நீ கல்யாணம் பண்ண புதுசில் நீனே என் தேர் தங்கம்னு சொன்ன மையன் சரியா இப்போ தேரும் இல்லை தங்கமும் இல்லை ஏதோ தகர டப்பா மாதிரி ஆகிப்போச்சு உன் நிலைமைச்சு சரியா நீ ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லணும் ஆளுக்கு ஒன்று பேச்சுத்தே சரியா தாயி யார் தான் எனக்கு எதுவும் செய்வனை வச்சாங்களா இல்லை தானாக நடந்துக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டேன் உன் அரசே வழியில் ஒரு கண்ணி இருக்கு உனக்கு தெரியுமா உன் அரசே வழி அரசே வழியில் ஒரு கண்ணி இருக்குதா தெரியுமா தெரியாதா கண்ணி இருக்குல்ல தாயி உன் அரச வழியில் ஒரு கண்ணி இருக்கால சரியா அவள் வந்து அன்னைக்கு இன்னைக்கு நீ போன நாளையிலேருந்து உன் மேலே அவளுக்கு ஒரு கண்ணுதே சரியா உன்னை பார்த்தாவே வந்து இப்போ பகட்டுக்காரின்னு சொல்லுவா சரியா அவளுடைய கண்ணு உனக்கு அதிகமான கண்ணு சரியா தாயி இப்போ நீ குடியிருக்கிற இடத்துல மனைக்கிட்ட உன் எதிர்த்த வீட்டில் ஒருத்தி இருக்கா சரியா நல்லவ மாதிரி கெட்டவ சரியா தாயி உனக்கு தெரியுமா தெரியாதா சரியா அவள் வந்து நல்லவ மாதிரி கெட்டவ உன்னை பார்த்து போராமப்படுறது சரியா நல்லவ மாதிரி பேசுறது நல்லவ மாதிரி போராமப்படுறது உன்னைய கண் அதிகம் உன் மேலே கண் இருக்குது அந்த மகளுக்கு சரியா ஆனால் ஆரம்பத்தில் இருந்து நீ உன் வீட்டு அரசே வீட்டு கண்ணிதே உனக்கு காரணமே உன்னை எப்போ பார்த்தாலும் அப்படியே நல்லது செய்கிற மாதிரி திரி விட்டு கெட்டுதல்தான் செய்யும் அந்த மக நல்லதே செய்யாது ஆனால் செய்கிறது நல்லதுன்னு சொல்லும் ஆனால் கெடுதல் தான் செஞ்சு பார்க்கும் முடிஞ்ச வரை உனக்கு எந்த பக்கம் ஓத்திரையும் கொடுக்கணுமோ அந்த பக்கம் சுற்றி கொடுத்துருச்சு நீ கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை சரியா நீ கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டீல நீ உனக்கு ஓத்திரையும் கொடுக்கலாம் ஒன்றும் இல்லை தாயி சரியா நீ கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை பூரா முடிச்சுட்டாங்க அவங்களே சரியா நீ இன்னைக்கு வந்து நீ உன் புருஷன் பிள்ளை சம்பாரித்து நீ கஞ்சி குடிச்சு மிச்சப்படுத்தி ஒரு குடும்பம் நடத்தினாதே உங்கள் வாழ்க்கை பூராமே தாரண்டப்பா ஆகி போச்சு உன் குடும்பமே இன்னைக்கு எடுக்காத ஒன்றுதே உன் நிலைமை புரிஞ்சுக்கத்தா அப்படித்தான் உன் நிலைமை இருக்குது பார்க்குறவங்களுக்கே சொல்லுவா இவளுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க உன்னைய ஆனால் இங்கே ஒன்றும் இல்லை உன் மனையில் சரியா கும்பிட்ற தெய்வமே எங்கே வச்சுன்னு தெரியாமல் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிற உன் வீட்டில் வந்து நீ சாமி கும்பிட்றப்ப கிழக்கு முலையில் அடிக்குதா அதான் சொல்லியில்ல கிழக்கு முலையில் கேள்வி சத்தம் கேட்டுச்சு இப்போ அமைதியாக இருக்குது சரியா நீ சொன்னாவே இங்கே பதில் சொல்லும் நீ கும்பிட்டாவே பதில் கொடுக்கும் சரியா தாயி இப்போ அமைதியாகிடுச்சு சரியா உனக்கு வந்து இப்போ யாரும் செய்வனையெல்லாம் வைக்கல தாயி சரியா எந்த செய்வனையும் உனக்கு வைக்கல ஆனால் பார்வை நிறையா இருக்குது கண் பார்வையும் தவிர உனக்கு யாரும் செய்வனையெல்லாம் கிடையாது செய்வனைன்ற பேரில் யாரும் இப்போ எதுவுமே வச்சு உன்னை முடக்கலை தானாத்தையும் உன்னுடைய நிலைமை உன்னுடைய கிரக பலனால நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாம் சரியா ஆனால் கண் பார்வை அதிகம் இந்த மாதிரி கண் பார்வதே இவளுக்கு என்னன்னு பேசுவாங்க சரியா தாயி இந்த கண் பார்வதே உன்னை போட்டு படுத்துறத தவிர உனக்கு யாரும் செய்வனை உன் மனையிலையோ வச்சு செய்வனை வச்சோ யாரும் இப்போலாம் உனக்கு எதுவும் பண்ணலை அந்த செய்வனை கோளாறு எதுவும் உனக்கு எந்த வேலையும் செய்யலை ஆனால் உன் வீட்டு அரச வீட்டு கண்ணி இருக்கே அது போட்டு கொடுத்து திரி விட்டு எல்லா வேலையும் பார்த்து எரிஞ்சுக்கிட்டு இருந்த திரியை அமர்த்தி இன்னைக்கு சப்சாடாக பண்ணி வச்சிருச்சு அந்த கண்ணினாலதே உன் குடும்பத்தில் வந்து எல்லாமே முடிஞ்ச கதையாக போயிடுச்சு அங்கே என்ன சொன்னாலும் நடக்கும் அதே நாட்டாமை தெரியுமா தெரியாதா அதே நாட்டாமை அந்த நாட்டாமைக்கிட்டே எல்லோரும் கட்டுப்படணும் உங்கள் வாக்கெல்லாம் உங்கள் பேச்செல்லாம் எடுபடாத நாட்டாமைக்கிட்ட சரியா தாயி எல்லாமே இப்போ சத்தம் இல்லாமல் அமைதியாக போயிடுச்சு ஒரு நிலமை நீ சொல்லிட்ட தெய்வம் இருந்தால் கேட்கட்டும் நான் யார்ட்டையுமே சொல்லி கேட்குறதுக்கு வழி இல்லைன்ட்டேன் நான் உண்டு என் புருஷன் பிள்ளைன்ட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் யார் என்ன பண்ணாலும் தெய்வமே திருப்பி விடுன்னு சொல்லியிருக்க நீ ரொம்ப கன்னி தெய்வத்தை விரும்பி கும்பிட்டு வர்ற உண்மையா அந்த கன்னி தெய்வத்திட்ட பேசுகிற அந்த கன்னி தெய்வம் உன்ட்ட பேசியிருக்கு தாயி
சரியா? மன உரியும் உள்ள உரியும் சொன்னாவே அது உன் தலைமாடு வந்து நிற்கும். சரியா? உன் தலைமாட்டில் தட்டி கொடுத்து நான் இருக்கி நீயே அழுகிறேன்னு கேட்கும். அந்த தாயை நினச்சிட்டே நீ திருநூறு எடுத்து எங்கே வேணாலும் பூசிட்டு போவேன். அது வெற்றி ஆகணும்னா அதை மட்டும்தான் கூப்பிடுவேன். உண்மையா? சரியா தாயி? அந்த தெய்வத்திட்ட ஒப்படைச்சிரு. சரியா? கல்லை கண்டாலும் தெய்வம் கும்பிட்ற மகன் சொல்லியிருப்பேன். சரியா? எந்த இடத்துல இருந்தாலும் உள்ளத்தில் இன்ன வரைக்கும் நான் வந்து வாழ்கிறேன்னா அது தெய்வத்தினாலேன்னு சொல்லியிருக்கேன். என்னுடைய உயிர் உடம்பு வந்து தெய்வத்தினாலே நடமாடுதுன்னு சொல்கிறேன். உண்மையா? ஒவ்வொரு நேரமும் உயிர்லேருந்து தப்பிச்சு பிழைச்சி வந்தேன்னு சொல்லுவேன். சரியா? எல்லாமே மறு ஜென்மம் கொடுக்குது கடவுள்னு சொல்லுவேன். நான் கும்பிட்ற தெய்வத்தினால இன்னைக்கு நடமாட்டம்னு இருக்க. உண்மையா? சரியா தாயி? இன்னைக்கு இந்த தாயிட்ட என்ன வரம் கேட்டு வந்தே அந்த வரத்தை கேட்டு வாங்கு தாயி. அள்ளும்பாலும் அதை மட்டும்தானே சொல்கிறேன். சரியா? தேவையில்லாத சின்ன சின்ன சண்டை உன் குடும்பத்தில் வருது. சரியா? மன நிம்மதி வேணும். வேறு எதுவும் கேட்கல. நான் நோய் நொடியில்லாத வாழ்க்கையக்கூடிய என் பிள்ளைகளுக்காக கொஞ்ச நாள் பூமியில் வாழ வேண்டியிருக்க. உண்மையா? இந்த பிள்ளைகளுக்காகத்தே நான் வாழணும். என் பிள்ளைகளை ஆளாக்கணும். அதுகளை நல்லா படிக்க வச்சு அதுகளை ஒரு செல்வாக்காக வாழ வைக்கணும். அதுகள் நல்லா இருக்குன்ற எண்ணம் மட்டும் என் உடம்பு மனசு நிறைஞ்சிருக்கு. நான் கும்பிட்ற தெய்வத்திட்ட அதுகளை மட்டும்தான் கேட்பேன்னு சொன்னேன். உண்மையா தாயி? உனக்கு கும்பிட்றதோட என் பிள்ளைகளுக்குத்தே அதிகமாக கும்பிடுவேன். என் புருஷன் பிள்ளை நல்லா இருக்கணும். சரியா? எந்த குறை இல்லாமல் எங்களை இந்த கலியுகத்தில் வாழ வைத்தான்னு சொல்லுவேன். சரியா? நீயே கெதின்னு இருக்கேன்னு சொல்லியிருக்க. சரியா? தெய்வத்திட்ட போய் நின்றா உன் கண்ணில் கண்ணீர் மட்டும்தான் வரும். உண்மையா? வேறு எதுவும் வராதா? கண்கலங்கி நின்றுவ. சரியா? தெய்வத்தை நினச்சதுமே ஒரு தாய் எதுக்க நின்றா எப்படி இருப்பாளோ அதே மாதிரி நின்று கண்கலங்குவ. உண்மையா? இந்த தாயிட்ட இப்போ என்ன வரம் கேட்டு வந்த கேளு தாயி. கேளு, உனக்கு என்ன வர வேணும்? நானே இப்போ தானே தாயி சொன்னேன். அந்த வரத்தை நீ கேட்டு வாங்குவேன்னு சொன்னீல்ல. சரியா தாயி? இந்த குடும்பத்தில் மன நிம்மதியை கொடுதாயின்னு கேட்டேன். மொத்தத்தை கேட்டுட்டேன். சரியா? என் பிள்ளை ஊட்டியோட நான் சந்தோஷமாக வாழணும் தான் கேட்டிருக்கேன். சரியா தாயி? இந்த கலியுகத்தில் இந்த தாய் வாழ வச்சு காட்டுவா. அப்படி தாயி இந்த துணுரை இத்திரன்னு என்னப்பா உங்கள் மனசு உள்ளதெல்லாம் அம்மா சொன்னாங்களா?